அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் பாரமுல்லா. ஒரு இந்தி படம், ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான். 7 நவம்பர் 2025 நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, பாரமுல்லா அப்படின்னு ஒரு இடம் காஷ்மீரில் இருக்கு. அங்கே தான் கதை நடக்குது. படத்தில் நம்ம கதாநாயகன் பேர் ரித்வான். இவர் ஒரு போலீஸ் டிஎஸ்பியா இருக்காரு. அந்த பாரமுல்லாங்கிற ஊர்ல சின்ன பசங்க மாயமான முறையில காணாமல் போறாங்க. அவங்க எங்க போறாங்க, யாரு கடத்தினதுன்னு எதுவுமே தெரியல. அந்த ஊருக்கு ஒரு மெஜிஷியன் ஒருத்தர் ஷோ பண்றாரு. அவரோட மேஜிக் ஷோ நல்லா போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பொட்டியை காமிச்சு கூட்டத்துல யாராவது வாங்க வந்து இந்த பொட்டிக்குள்ள போங்கன்னு சொல்ல, பொட்டிக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு அப்புறம் வெளியில வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷோ பண்றதுக்காக கூப்பிடுறாரு. ஆனா ஒரு சின்ன பையன் பொட்டிக்குள்ள போன பையன் அப்படியே மாயமா மறைஞ்சிடுறான். மெஜிஷியனே அதிர்ச்சி ஆயிடுறாரு. அவரை பிடிச்சி போலீஸ் அவங்க சைடில் அடிச்சு விசாரிக்கிறாங்க. காணாமல் போன அந்த பையன் எக்ஸ்-எம்எல்ஏவோட பையன். அவர் தனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிங்க அதிகாரிங்க எல்லாரையும் ரைடு விட்டு என் பையனை கிடைக்கலன்னா தொலைச்சிடுவேன்னு மிரட்ட, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வேற வழி இல்லாமல் நம்ம கதாநாயகன் டிஎஸ்பி களத்தில் இறக்குறாங்க. அவரு சின்சியரா அந்த வழக்கை விசாரிக்கிறாரு. அதுக்காக குடும்பத்தோட அந்த ஊருக்கு தங்குறாரு. அவருக்கு மனைவி, ஒரு மகன், ஒரு மகள் இருக்காங்க. மகள் கூட அவர் சரியா பேச மாட்டாரு. அது என்னன்னு பிளாஷ்பேக்ல ஒரு கதை இருக்கு. கதாநாயகனோட மகனும் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து தான் மாணவர்கள் காணாமல் போறாங்க தெரிய வருது. இதனால அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கிற டீச்சர்ஸ் எல்லோரையும் விசாரிக்கிறாரு. அதுல ஒரு டீச்சரு சரியா பதில் சொல்ல மாட்டாங்கிறாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் விசாரிக்காதீங்க, ஸ்டூடெண்ட் எல்லோரும் பயந்து போய் இருக்காங்கன்னு வேற சொல்றாங்க. அது ஏன்னு அவங்க அப்படி சொல்றாங்கன்னு உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல தான் தெரிய வரும். அந்த மெஜிஷியனை விசாரிச்சு பாக்குறாரு ஹீரோ. அவர் மேல எந்த தவறும் இல்லைன்னு தெரிய வருது. மெஜிஷியனை விடுவிச்சிடுறாரு. அதாவது விசாரிக்க ஒன்றும் இல்லை, கேஸ் முடிகிற வரைக்கும் ஜெயிலில் கிடக்கட்டும்னு சொல்லிடுறாரு. அந்த எக்ஸ்-எம்எல்ஏ போய் விசாரிச்சா அவரு ஹீரோவை கண்ணாபின்னு திட்டுறாரு. அந்த மெஜிஷியன் தான் ஏதோ பண்ணியிருக்கான், நீயே அவனை விடுவிச்ச, அவனை அடிச்சு விசாரின்னு ஹீரோவுக்கு ஆர்டர் போடுறாரு எம்எல்ஏவோட மனைவி கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சில பேரை சொல்றாங்க, சில விஷயங்களையும் சொல்றாங்க. அவங்கள தேடி போனா அவங்க ஒரு தீவிரவாத கும்பல். அவங்க தான் கடத்த பிளான் போட்டிருக்காங்க. இதுக்கு இடையே ஹீரோவோட மகளையும் கடத்திட்டு போயிடுறாங்க. டிஎஸ்பியோட மகளையே காணும்னு சொன்னா என்ன ஆகுது அப்படின்னு அன்அபிஷியலா விசாரிக்கிறாரு வெளியே சொல்லாம. ஹீரோவோட மனைவி, நம்ம தங்கியிருக்கிற வீட்டில தான் ஏதோ அமானுஷ சக்தி இருக்கு, அதுதான் காணாமல் அதுதான் நம்ம மகள் காணாம போனதுக்கு காரணம்னு சொல்ல, ஹீரோ அதை நம்ப மாட்டேங்கிறாரு. ஹீரோவோட வீட்டிலேயே சில பல சம்பவம் நடக்குது. அந்த தீவிரவாதியை அதுக்குள்ள பிடிச்சிடுறாரு ஹீரோ. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, நாங்க பிளான் பண்ணினதெல்லாம் உண்மைதான், அதை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் நீங்க தானே யாரை கடத்த போறோமோ அவங்கள 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் கடத்திட்டு போயிடுதே, நீங்களே கடத்தி வச்சுக்கிட்டு எங்களை கேட்டு எங்க மேல பழிய போடுறீங்களான்னு அவன் கேட்க, அப்போதான் ஹீரோவுக்கும் சில உண்மைகள் தெரிய வருது. அந்த அமானுஷ்ய சக்தி யாரு, அவங்க ஏன் இந்த குழந்தைகளை கடத்தணும், அவங்க கடத்துறாங்களா காப்பாத்துறாங்களா அப்படிங்கறதான் இந்த படத்தோட மொத்த கதையே. காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி படம் தான். ஆனா இதை ஹாரர் மூவியா எடுத்திருக்காங்க. கடைசி 20 நிமிஷத்துல தான் கதையே உங்களுக்கு புரிய வரும், என்ன நடக்குதுன்னு, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு. ஒரு வெள்ளை ரோஜா அதை தொட்டா சில உடனே குழந்தைங்க மாயமா மறைஞ்சிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு நல்லா சுவாரஸ்யமா தான் எடுத்திருக்காங்க. காஷ்மீர் லொக்கேஷனை பிரமாதமா ஷூட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய பலம். அதுவும் ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு மியூசிக், சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கு பலமா இருக்கணும். அது சரியாவே செஞ்சிருக்காங்க இந்த படத்துக்கு. சினிமோட்டோகிராஃபி அர்னால்ட் பெர்னாண்டஸ், எடிட்டர்
சிவ்குமார் வி பணிக்கர், டைரக்டர் இயக்குனர் ஆதித்யா சுகாஸ் ஜம்பாலே. ஒரு ஒன் டைம் வாட்சிங் தான், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. மிகப்பெரிய த்ரில்லர் ஹாரர், இதை விட மோசமான ஹாரர் த்ரில்லர் படம்லாம் பார்த்துருக்கோம். இதுவும் அந்த வகையில் ஒரு போர் அடிக்காத படம் தான், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இந்த படத்தோட கதையை 3 பேர் எழுதியிருக்காங்க. ஆதித்யா தார், அவர் தான் ப்ரொடியூசரில் ஒருத்தர். ஆதித்யா சுகாஸ் ஜம்பலே, அவர் தான் டைரக்டர். மற்றும் மோகன் தக்கார். நடிகர்கள் ஹீரோ யாருன்னா மானவ் கவுல், பாசா சும்புலி, பிரியங்கா தத்தாரியா, அரிஸ்பி மேக்கா, அஸ்வினி கவுல் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. 7 நவம்பர் 2025 நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. OTT தளத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல. அனைவருக்கும்